எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜென்ஸி அண்ட் அஸ்ட்ராலஜி. ஸோ ஜென்ஸி அஸ்ட்ராலஜி பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் நான் இப்போ கேட்க போறேன். அண்ட் நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு அஸ்ட்ராலஜி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி? நான் அஸ்ட்ராலஜி துறையில் ஜோதிடத்தில் நான் ஒரு 24 வருஷமாக இருக்கேன். நான் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட ஒரு 2002 அந்த காலகட்டத்தில் நான் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷம் ஆச்சு நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி பலன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணீங்க? ஓகே, பலன் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய லாஜிக். அஸ்ட்ராலஜி இந்த லாஜி அப்படின்னாலே அது லாஜிக் அப்படிங்கிறதுனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான். எல்லாத்துலேயுமே ஒரு லாஜிக் இருக்குது. அதேபடி அஸ்ட்ராலஜிலையும் ஒரு லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக்கை புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பலன் சொல்கிறது அப்படிங்கிறது ஈஸி. ஆனால் அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதுக்கு ப்ராப்பரான சிஸ்டமேட்டிக்கான ஸ்டடி அப்படிங்கிறது தேவைப்படுது. இன்றைக்கி எல்லாமே ஜென்சிக்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ட்ரெடிஷ்னல் பொங்கல் இட்லிலாம் பிடிக்காது. அவங்களுக்கு ப்ரோட்டீன் டைரெக்டாக வேணும். அவங்க எல்லாமே கால்குலேட்டிவாக சாப்பிடக்கூடியவங்களாக இருக்காங்க. அதே போல் அதனுடைய அப்ட்ராக்ட் அப்படியே ஈஸியாக எடுத்துக்கணும், குயிக்காக அது முடியணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்புங்கிறதுலாம் ரொம்ப கம்மி இதில். ஏன்னா அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு. நீங்கள் எப்படி படிக்கும்போது எப்படி கோர் சப்ஜெக்ட்னு ஒரு சிலது படிப்பீங்க, அப்புறம் ஸ்பெஷலைசேஷன் படிப்பீங்க. ஸோ இப்படி உங்களுடைய நாலேஜ் பார்த்திங்கன்னா டெவலப் ஆகும். அதே மாதிரி தான் சேம் லாஜிக் தான் அஸ்ட்ராலஜி லேர்னிங்லேயுமே. ஃபஸ்ட்டு கோர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்குது. பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எசென்ஷியல்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையான விஷயங்களை முதல்ல நிறைய மைண்டில் ஏற்றணும். ஸோ அந்த மைண்டில் ஏற்றி இருக்கக்கூடிய அந்த கோர் சப்ஜெக்டை நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். இந்த கோர் சப்ஜெக்ட்டுங்கிறது பேசிக்கு. இதை நீங்கள் படித்து நல்லா வெல்வெர்ஸ்டாக ஆனதுக்கு அப்புறம் தான் அதை நீங்கள் என்ன பண்ண முடியும், அப்ளிகேஷனில் கொண்டு போய் நீங்கள் பலன் சொல்ல முடியும். பலன் சொல்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ் இருக்குது ஒரு ப்ரிடிக்ஷன் எடுத்து சொல்கிறது அப்படின்னா. இப்போ உதாரணமாக லக்னம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷனுடைய உயிர், ஆத்மா, அவங்களுடைய சக்ஸஸ் ரேஞ்சு, அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய பிஹேவியர் எல்லாத்தையுமே லக்னம் தான் சொல்லும். அப்போது அந்த லக்னத்தை வச்சு நம்ம பலன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய அதிபதி யார், அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய பிளானட் யார், அந்த லக்னத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் என்ன, என்ன தசாபுக்தி போயிட்டுருக்கு, இப்படி பலவிதமான விஷயங்களை வச்சு தான் நம்ம முதல்ல ஒருத்தருடைய கேரக்டர் என்னங்கிறத டிஃபைன் பண்ணுறோம் அஸ்ட்ராலஜியில். அது எல்லா ஏரியாலையும், ஒரு மனுஷனுடைய எல்லா ஏரியா மீன்ஸ் அவங்களுடைய ப்ரொஃபஷன், அவங்களுடைய கரியர், அவங்களுடைய மேரேஜ் லைஃப், அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம பலன்களை தீர்மானம் செய்கிறோம். இந்த பலன்களை தீர்மானம் செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். இதை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போகும்போது அந்த அந்த ஸ்டேஜை நம்மளால் ரீச் பண்ண முடியும். இதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி பிஸ்னஸ் படிக்கிறீங்களோ, எப்படி பிகாம் படிக்கிறீங்களோ, எப்படி அதர் டிகிரிஸ் நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இது ஒரு சிஸ்டமேட்டிக்கல் எஜுகேஷன் ஸ்டடீஸ். இது இருந்தது அப்படின்னு சொன்னால் பலன் சொல்கிறது அப்படிங்கிறது அல்டிமேட் எண்டு. ஒவ்வொரு ஜோதிடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் என்ன கோல் அப்படின்னு சொன்னால் பலன் சொல்ல தெரியணும், சொல்கிற பலன் நடக்கணும். இது ரெண்டும் தான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அப்போது இது பலன் சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள், படிநிலைகள், ஸ்டெப்ஸ் நிறையா இருக்குது. அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும்போது எல்லாராலையும் பலன் சொல்ல முடியும். தென் இப்போ ஜென்ஸி ஜென்ரேஷனுக்கு எங்களுக்கு நார்மலாகவே அஸ்ட்ராலஜிலலாம் அவ்வளோ நம்பிக்கை கிடையாது இந்த ஏஜில் ஸோ நம்பிக்கையானவங்களும் இருக்காங்க, பட் அந்த பர்சன்டேஜ் ரொம்ப லெஸ்ஸு. இப்போ கோவில் அங்கெல்லாம் பார்த்தா குறி சொல்கிறவங்களாம் இருக்காங்க. நீங்கள் சார்ட் பார்த்து வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி சார்ட் பார்த்து ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய ப்ரிடிக்ஷன் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்சிக்கு அஸ்ட்ராலஜியில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கலாம், கூட இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அவங்களாம் பார்க்குறாங்க. எக்ஸாம்பிள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் என்கிட்ட வீட்டில் ஜாதகம் பார்த்துருக்காங்க. ஸோ நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அதுக்கான டைம் இல்லை, அதுக்கான அந்த அந்த ஏரியாவை அவங்க ஃபோக்கஸ் பண்ணல. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் ஒரு கருவி, டூல் இருக்குது. சரியா? உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு மெடிசின் இருக்குது. உங்களுக்கு லீகலாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு அட்வொகேட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்படி எல்லா ஏரியாலையும் உங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க.
அதே போல தான் அஸ்ட்ராலஜியில் ஃப்யூச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் அஸ்ட்ராலஜி தான். ஜோதிடம் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய எதிர்கால நிகழ்வுகளை வரையறுத்து முன்னறிவிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் இதில் ஜென்சி இல்லை மிடில் இந்த மாதிரியான பூமர்ஸ் இப்படி நீங்கள் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்குமே இதுக்கான தேவை அப்படிங்கிறது இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட இதனுடைய பாரம்பரியம் இது கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷங்களுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. வேதிக் பீரியட்லேயே வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிறது என்னென்னா வேத காலத்திலேயே உங்களுக்கு கேலண்டரிக் சிஸ்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. கிரகங்களுடைய நகர்வுகள் சூரியன் சந்திரனுடைய நகர்வுகளை வச்சு தான் கேலண்டரிக் சிஸ்டம்ங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் கிரிகோரியன் கேலண்டர் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் தான் வந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட என்ன இருந்திருக்கு, கேலண்டரிக் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜியில் நம்ம வேதிக் அஸ்ட்ராலஜியில் பார்க்குறோம். அதனால் ஜென்சிக்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அந்த பர்சன்டேஜ் வேணால் முன்ன பின்ன இருக்கலாமே ஒழிய அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஜோதிடம் அப்படிங்கிறதுல பல விங்ஸ் இருக்குது. முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொன்னால் அதில் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்லாம் வச்சு அன்னைக்கு அவங்க பிறந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய பிளானட்ரி பொசிஷன்ஸை வச்சு நம்ம வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இது வந்து வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கோவில்களில் போனீங்கன்னா வாசலில் வந்து ஒரு சின்ன குச்சி வச்சுட்டு ஒரு ஜோசியம் சொல்கிறவங்கலாம் இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்க்கலாம், நம்ம கொல்லங்குடியில் பார்க்கலாம். கோவில்களில் வந்து வாசலில் வந்து ஒரு கம்பு மட்டும் வச்சுக்குவாங்க கையில். அவங்க கையில் அதை வச்சுட்டு குறி சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிளானட்ரி பொசிஷன்லாம் தேவையில்லை. அவங்க வந்து ஒரு நல்வார்த்தை சொல்கிறாங்க அப்படிங்கிறத அடிப்படையில் தான் அதை எடுத்துக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோசியர்கிட்ட பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரியான ஜோசியர்கள் என்ன சொல்லுவோம்னா நல்லதையும் சொல்லுவோம், கெட்டதையும் சொல்லுவோம். ஆனால் இந்த குறி சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தை மட்டுமே தான் சொல்லுவாங்க. நீ நாடி வந்த, நீ நினச்சி வந்த விஷயம் நிறைவேறப் போகுது, அதனால் நீ வந்து நல்ல நிலைமைக்கு போக போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதுதான் தெரியும், அப்படி தான் அவங்களுக்கு சொல்ல தெரியும். அதுக்காக அது தவறுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அவங்களுடைய பரம்பரையில் அவங்க கற்றுக்கிட்டு வந்திருக்கக்கூடிய விஷயத்தை அவங்க குறி சொல்லுதல் அப்படிங்கிற இதில் சொல்கிறாங்க. இது நம்ம தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்கலாம். குறி சொல்லக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப பழைய ஒரு புராதனமான ஒரு விஷயம். அதே போல் தான் கிளி ஜோசியம் பார்க்குறதும் கூட. ரேண்டமாக ஒரு 54 55 சீட்டை அவர் வச்சுருப்பார் கிளி ஜோசியர். அதில் கிளி வந்து ஒரு கார்டை பிக் பண்ணும். அதில் வரக்கூடிய படத்தை வச்சு பலன் சொல்லுவார். இப்போ அதை வந்து மாடர்ன் டேஸில் வந்து டாரட் ரீடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டாரட்னா அதுவும் கார்டு தான். அதுவும் கார்டை வச்சு உங்களுடைய ரேண்டமாக என்ன வருதோ 54 சீட்டுக்கு ஒரு சீட்டு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத அந்த ப்ராபபிலிட்டியை வச்சு அவங்க என்ன படம் என்ன சிக்னிஃபிகேஷன் கிடைக்கிறதோ அதை வச்சு அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. அதனால் சர்டன் லிமிட்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. அஸ்ட்ராலஜி அப்படின்னா இதுதான் வேதிக் அஸ்ட்ராலஜி தான். அதில் பல பிரான்ச்சஸ் இருக்குது. அவங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படலை, அதனால் அவங்க அதை சொல்லிட்டு போகிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலில் இடதுகை பெருவிரல் ரேகையை மட்டும் வச்சுட்டு அவங்க நாடி எடுத்து பார்ப்பாங்க. ஸோ நாடினா ஓலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களை செக் பண்ணி அதில் பலன்களை எடுத்து சொல்லுவாங்க. இப்படி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அஸ்ட்ராலஜியில். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பேஸ்ட் ஆன் சயின்ஸ், அஸ்ட்ரானமி பேஸாக இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சுட்டு பலன் சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல இதில் நல்லதும் வரும் கெட்டதும் வரும். இதை ரீட் பண்ணி சொல்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார், அவர் தான் சொல்லுவார். அதில் பாரம்பரியமாக வரக்கூடிய விஷயத்தில் இந்த குறி சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கெல்லாம் வராங்க இதில். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிது, நல்லாவே அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. அண்ட் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு பேட் டைம் வந்தது அப்படின்னா, பேட் டைமாக இருக்குது, எல்லாமே வந்துட்டு நெகட்டிவாக நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு அஸ்ட்ராலஜரை வந்து பார்க்க வருவாங்க மக்கள். ஸோ அப்படி வரப்போ நிறையா ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பரிகாரம் சொல்கிறாங்க. லைக் இந்த டெம்பிளுக்கு நீ போய் இந்த கோயிலுக்கு போய் பூஜைலாம் பண்ணு, வாரம் வெள்ளிக்கிழமை போய் விளக்கேத்து, அந்த மாதிரி ஏதோ ஒரு காடை வந்துட்டு போய் கும்பிட சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணால் வந்துட்டு உடனே வந்துட்டு நம்மளோட பிளானட்டரி பொசிஷன்ஸ் அதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆயிருமா? அதாவது விதின்னு ஒன்று இருக்குது, விதிப்படி என்ன இருக்கோ அதுதான் வந்து நடக்கும். இதெல்லாம் பண்ணிட்டா உடனே எல்லாம் மாறிடுமா? கிடையாது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. இந்த கர்மாவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நிறைய டைம் எடுக்கணும். இந்த கர்மா 3 டைப் ஆஃப் கர்மாஸ் இருக்குது. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா,
ஆகாமிய கர்மா அல்லது கிரியமான கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாஸ். இதில் ஒரு சில கர்மாஸ் வந்து இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் பிராரப்த கர்மான்னு பேர். இந்த கர்மாவுக்கு எல்லா நேரங்கள்லையும் பரிகாரம் வேலை செய்யாது. ஒரு சில நேரங்களில் பரிகாரம் வேலை செய்யும். ஆஸ் பர் பிபிஹெச்எஸ் மகரிஷி பராசரர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் 100 பசுமாடுகளை தானம் பண்ணு அப்படிங்கிறார். பிராமணருக்கு 100 பசுமாடுகளை தானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்போ 100 பசுமாடுகளை தானம் பண்ணால் அவருடைய பிளானட்டரி காம்பினேஷன்ஸு வேலை மாறிடுமா அப்படின்னு கேட்டால் மாறாது. அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னால், நீ என்ன பிரச்சனை உன்னுடைய ஜாதகத்தில் குழந்தை இல்லை. அப்போது இந்த கால்நடைகள் அப்படிங்கிறது அந்த காலத்தில் சொத்துக்கள். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய பணக்காரன் அப்படின்னு சொன்னால் அவங்கள எப்படி சொல்லுவாங்கன்னா, 100 பசு 500 பசு வச்சுருக்காரு அவர், அதனால் பெரிய செல்வந்தர் இந்த ஊரில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு குழந்தை இல்லாத ஒரு செல்வந்தருக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிலாம் நீ இழந்துரு, அப்போ நீ ஒரு குழந்தை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் ஒரு லீடு தான் கொடுக்குறாரு. இந்த லீடு வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. யாருக்கு வேலை செய்யணும்னு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பரிகாரம் வேலை செய்யணும். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கெட்டு போனார்னாலோ, குரு கெட்டு போனார்னு சொன்னாலோ அவங்களுக்கு பரிகாரம்லாம் வேலை செய்யாது. அல்லது கெட்ட ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களுடைய தசை நடந்தாலோ அவங்களுக்கு வந்து பரிகாரம் வேலை செய்யாது. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பிறப்பு, குழந்தை இல்லை அப்படிங்கிறத நினச்சி அவங்க வருத்தப்படணுங்கிறது தான் இந்த ஜென்மாவில் இருக்கக்கூடிய பிராரப்த கர்மா. இந்த பிராரப்த கர்மாவை நம்ம அதை ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஐயுஎஃப் ஐவிஎஃப்னு சொல்லி குழந்தை செயற்கையாக பெற்றுக்கிறாங்க. அப்படி பெற்றுக்கிட்டு 95% வரை சக்ஸஸ் ரேஞ்சு கொடுக்குறாங்க டாக்டர்ஸ் எல்லாம். ஆனால் அப்படி குழந்தை பிறந்துட்டாலுமே அது சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மெடிசினில், அலோபதியில், அதே மாதிரி இதுலேயும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு 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 சாபம் இருக்குது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால், கோவித் அந்த ஃப்ளோவில் போயிடணும். அப்படி போகாமல் அதுக்கு எதிராக நான் எதிர்நீச்சல் போட்டு நான் செயற்கையாக ஒரு குழந்தையை பெற்றுக்குவேன் அப்படின்னு சொன்னால் அது அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ உங்களுடைய கர்மா. குழந்தை பிறந்தா அந்த குழந்தை ஊனமாக பிறக்க வாய்ப்பு இருக்குது. ட்வின்ஸ் பிறந்தனா ஒரு குழந்தை பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு குழந்தை வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த குழந்தையை பற்றி கவலை இருந்துகிட்டே, இப்படி ஏதோ ஒரு வகையில் இருக்கிறது எல்லாமே கர்மா தான். அது எல்லாமே புத்திர தோஷம் தான். ஸோ இதை நம்ம வந்து நம்மளுடைய இப்போ லக்னம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 5ஆம் பாவகம் குழந்தை பிறக்கக்கூடிய இடம் வீக்காக இருக்குது. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. இன்றைக்கி இருக்கிற சயின்டிஃபிக் வேர்ல்டில் அப்படி விட்டுற மாட்டாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்து அது மூலமாக அதனுடைய வேலை செய்ய ஆரம்பிக்கும் கர்மா. அப்போ குழந்தை பிறந்ததுனால ஏற்படக்கூடிய மன உளைச்சல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மன உளைச்சலை அந்த ஜாதகர் அடைஞ்சே தீர்வார். அப்போது இதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி முதல்ல வேணும். அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா குழந்தைங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். குழந்தைங்களுக்கு இந்த ஜென்மாவில் சர்வீஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா பாஸ்ட் லைஃப்பில் ஏதோ ஒரு ஜென்மாவில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குழந்தைய சரியாக கவனிக்கலை, அந்த குழந்தைய அவங்க சரியாக கவனிக்கலை, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கரெக்டாக பண்ணலை அப்படிங்கிறது தான் இந்த ஜென்மாவில் நமக்கு அந்த ஜாதகம் சொல்கிறது. அதான் உங்களுடைய பேலன்ஸ் ஷீட். பாஸ்ட் லைஃப் கர்மாவுடைய பேலன்ஸ் ஷீட்டே இந்த ஜென்மாவில் உங்களுடைய ஜாதகம் தான். ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட்டில் என்ன டெபிசிட்டி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி ரீட் பண்ணி அதை நம்ம காம்பன்சேட் பண்ணணும். அதான் அடாப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி அதை வேறு மாதிரி சொல்கிறோம். ஆர்ஃபனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டொனேட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஃபுட் டொனேட் பண்ணுங்கள், அவங்களுக்கு கிளாத்ஸ்லாம் வாங்கி கொடுங்க. ஸோ இப்படி சர்வீஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் இந்த ஜென்மாவில் அதை நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸாக இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். பாஸ்ட் லைஃப் கர்மா நமக்கு இங்கே நெகட்டிவாக வேலை செய்யும்போது இதை இந்த ஜென்மா அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பாஸ்ட் லைஃப் கர்மாவை கரெக்ட் பண்ணுறதுக்கான டைம் இது. அப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கள், அடுத்த ஜென்மாலையாவது உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான். ஒரு சிலருக்கு அந்த கர்மா இமிடியேட்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்த வருஷமே அவங்களுக்கு நேச்சுரலாகவே குழந்தை பேபி ஃபார்ம் ஆகிடும், நார்மலாகவே குழந்தை பிறந்துடும். இதெல்லாம் பரிகாரம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பரிகார முறைகளில் ஒன்று. அந்த காலத்தில் குழந்தை இல்லைன்னா கவலையப்பட மாட்டாங்க, ஈஸியாக ஸ்வீகாரம் பண்ணிக்குவாங்க. தங்க பையனை, அக்கா பையனை, தம்பி பையனை இந்த மாதிரி அடாப்ட் பண்ணிடுவாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளே அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. எங்கள் அப்பா என் பையன் அப்படிங்கிற ஒரு பெரிய இதுவே வெளியில் தெரியாது கூட்டு குடும்பத்தில். இன்றைக்கி மைக்ரோ ஃபேமிலி வரும்போது எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறது வெளியில் எல்லாருக்கும் பட்டவர்த்தனமாக தெரியுது. அது அவங்களுக்கு பெரிய தோஷமாக செயல்படுது. இந்த தோஷத்துலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான ரெமடியல் மெஷர்ஸ் அப்படிங்கிறது வேலை செய்யும். ஒரு சிலருக்கு அடுத்த ஜென்மாவில் கூட வேலை செய்யும். பட் இந்த ஜென்மாவில் நம்ம அப்போ ஏன் நம்ம இதை செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஜென்மா அப்படிங்கிறது உங்களுடைய பாஸ்ட் லைஃப் தப்பான விஷயத்தை, கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளை
இந்த ஜென்மாவில் திருத்தி கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட காலம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். இதுதான் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இப்போ கடந்த ஜென்மால இருக்கிற தவறுகளை சரி பண்றதுக்கு திருத்திக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஜென்மா வரோம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ மனுஷனுக்கு வந்து பொதுவா நான் கேள்விப்பட்ட வர 7 ஜென்மா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 7 ஜென்மா, அந்த 7வது ஜென்மால நம்ம இருக்கிறப்போ அந்த 7வது ஜென்மால நம்ம எதுவுமே தவறு பண்ண மாட்டோமா? ஏன் நம்ம அதுக்கப்புறமா மோட்சத்துக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை அஸ்ட்ராலஜி கூட ரிலேட் பண்ணி சொல்ல முடியுமா? இல்லை, இதில் வந்து மாணிக்க வாசகர் சொல்வார், 80 லட்சம் கோடி பிறவிகளை நான் எடுத்து இழைத்தேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால் பிறவிக்கு வந்து 7 ஜென்மா அப்படிங்கிற கணக்கு கிடையாது. லைஃப் டெத் அப்படிங்கிறது வந்து மாறி மாறி வரக்கூடியது. நம்ம இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தருக்கு நன்மை செஞ்சால் அது கூட நம்மளை அடுத்த ஜென்மாவுக்கு கொண்டு போகும். சரியா? இந்த ஜென்மாவில் நம்ம தப்பு பண்ணோம்னா அடுத்த ஜென்மாவில் நமக்கு அது கெடுதலாக வந்து சேரும். இது அப்படியே கேரி அவுட் பண்ணிகிட்டே போகும். இது ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள்லேருந்து வெளியில் வரணும்னா நம்ம வந்து இறைவனை பற்ற வேண்டும். பற்றுக பற்றை, பற்றற்றவனுடைய பற்றை பற்றுக அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க திருக்குறளில் கூட. பற்றில்லாதவன் பற்றை நாம் பிடித்து கொண்டால் நாமளும் பற்றில்லாமல் ஆகிவிடுவோம். இந்த மோட்சத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் ஞானசம்பந்தர் முதலிய நால்வர் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரியை, கிரியை, ஞானம், யோகம் அப்படிங்கிற விஷயங்கள் மூலமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லைஃப் டெத்து அந்த சைக்கிள் அப்படிங்கிறது எவ்வளோ நாளைக்கு இருக்கும், எத்தனை சைக்கிள் அது வரும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அதனால் இதுதான் கடைசி ஜென்மா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம், ஜாதக ரீதியாக சொல்ல முடியும். அவங்க செய்யக்கூடிய அந்த தவறுகள், இந்த ஜென்மாவில் செய்யக்கூடிய தவறுகள் அப்படிங்கிறது அது காம்பன்சேட் ஆகிடும். அது இறைவனுடைய அருளால் ஏற்படக்கூடிய ஒரு மனிதனுடைய திறமைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா நம்ம அதை பார்க்குறோம். இறைவனுடைய அருள் கடாட்சம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்முடைய கர்மா வந்து என்ன ஆகிடும், அதோடு முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் எல்லாருமே வந்து இறைவனை நம்பிக்கையோடு நம்ம இந்த ஜென்மாவோட போதும், நமக்கு அடுத்த ஜென்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறதுக்கான காரணம். அதனால் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது சகஜம். அதை திருந்தணும், அந்த தப்பை வந்து ரியலைஸ் பண்ணணும். அதை ரியலைஸ் பண்ணாலே அதுலேருந்து நமக்கு அடுத்த ஜென்மாவில் பரிகாரம் கிடைக்கும். பட் அதை காம்பன்சேட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். எந்த தப்பு பண்ணுறோமோ அதுக்கான காம்பன்சேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நேச்சுரல் காம்பன்சேஷன் அது வந்து கர்மாவுடைய காம்பன்சேஷன். என்ன ஒரு தப்பு செஞ்சோமோ அதுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த பரிகாரத்தை, பிராயச்சித்தத்தை நம்ம சொல்லணும். ஜோதிடத்துக்கு பேரே பரிகார சாஸ்திரம் தான் பேர். நமக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம், அது நடக்குமா நடக்காதா, நடக்கும்னா எப்போ நடக்கும், நடக்காதுன்னா நம்ம அதை எப்படி நம்ம அதை ஃபேஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதனால் 7வது ஜென்மா அப்படின்லாம் கடைசி ஜென்மம் அப்படிலாம் கிடையாது. நிறைய ஜென்மாக்கள், நான் புல்லாகி பூண்டாகி அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான ஜென்மங்களை மனிதர்களுக்கு, உயிர்களுக்கு இறைவன் கூட்டு வைப்பான் அப்படிங்கிறது தான் இறை தத்துவம். அதில் நம்ம வந்து நம்ம மனிதர்களாக பிறந்து நம்ம நன்மையை செய்ய வேண்டும். பற்றற்ற நிலையில் நன்மையை செய்ய, அதான் முக்கியம். நன்மையை செஞ்சால் மட்டும் நமக்கு மோட்சம் கிடச்சிடாது. அது பற்றற்ற நிலையில் நிஷ்காமிய கர்மாவை நம்ம செய்யணும். அதான் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார். நிஷ்காமிய கர்மா அப்படின்னு சொன்னால் பலனை எதிர்பாராமல் செயலை செய்வது. எனக்கு உண்டான கடமையை நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அதில் பற்று வைக்கக்கூடாது. நான் உனக்கு நன்மையை செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே போச்சு. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அதனால் நிஷ்காமிய கர்மா அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடிய. இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கோம், நம்ம ஒருத்தர் வயசானவர் கீழே மயங்கி விழுந்துட்டார். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வேகமாக ஓடி போய் அவர் தூக்கி நிப்பாட்டி அவர் முகத்தில் தண்ணி தெளித்து இப்போ வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்து தண்ணி கொடுக்க சொல்கிறோம் இல்லையா? அவர் ஏதாவது நமக்கு செய்வார்னு நம்ம நினச்சி செய்கிறோமா? கிடையாது. அதுதான் நிஷ்காமிய கர்மா. அவர் வாட்டர் பாட்டிலுக்கு எந்திரிச்சு 20 ரூபா கொடுத்தாருன்னா காம்பன்சேட் ஆகிடும். ஸோ அது இல்லை கர்மா. நம்ம ஒருத்தருக்கு இயல்பாகவே மனிதாபிமானத்தோடு செய்யக்கூடிய அந்த செயல் அப்படிங்கிறது தான் நிஷ்காமிய கர்மா. அதுலேருந்து எந்த பெனிஃபிட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த கர்மா வந்து நல்ல கர்மா. அது உங்களுக்கு சஞ்சித கர்மாவா, ஆகாமிய கர்மாவா மாறாது. அப்போ இதுலேருந்து நீங்கள் லிபரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குன்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம், பரிகார சாஸ்திரங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக நம்ம சொல்ல முடியும்.